வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா பிக் விங் குன் அடையார். ஸோ இங்கேருந்து ஒரு 2 days ட்ரிப்பு நம்ம வால்பாறை வரைக்கும் போகிறோம். ஆக்சுவலாக குன் ஹோண்டா வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படின்னா இங்கே பைக் வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ட்ரிப்பு போயிட்டு திரும்ப அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு கெட் டுகெதர் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹோண்டா அரேஞ்ச் பண்ண ஒரு ட்ரிப். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் என்னென்ன வெஹிக்கிள்ஸ்லாம் வந்திருக்கு, யார் யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் ஹோண்டா பிக் விங் சென்னை சவுத். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 16 மெம்பர்ஸ் போகிறோம். ஸோ பைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோண்டா ஐனஸ், அப்புறம் சிபிஆர், ஹோண்டா சிபிஆர் 250R, 500X இருக்குது. ஸோ சிபிஆர் 300R இருக்குது. ஸோ இதுதான் பைக்ஸ். இங்கேருந்து ஒரு 16 மெம்பர்ஸ் போகிறோம். உளுந்தூர்பேட்டையில் வந்துட்டு ஒரு 20 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு பாண்டிச்சேரியிலேருந்து வராங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 35-36 மெம்பர்ஸ் தான். ஸோ ட்ரிப் வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஃபீட்பேக் வந்து கேட்கலாம், எப்படி எக்ஸைட்டடாக இருக்காங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஒரு 2 ரைடர்கிட்ட கேட்கலாம் வாங்க. திஸ் இஸ் தி 4th ரைடு. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் நாங்கள் கன்னியாகுமரிக்கு போயிட்டு வந்தோம். அதனால் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு இதில் லாங் டிஸ்டன்ஸ் போய். பட் ரொம்ப லாங்காக போகிறது இந்த இதில் தான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறோம். நாங்கள் ஆமாம் லாங் டிஸ்டன்ஸ். அதாவது 2 குரூப் போவாங்க யூஸ்வலாக. ஒன்று நைட் ரைடர்ஸ்னு ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்க யூஸ்வலாக வேறு இதில் போவாங்க. இது ஹோண்டா கம்பெனி ஆர்கனைஸ் பண்ணுறது இல்லையா, இதில் 4th ரைடு. எனக்கு லாங் ரைடு இது ஃபஸ்ட் ரைடு. அவங்கள்ட்ட நான் லாங் ரைடு போயிருக்கேன். மற்றபடி ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டடு, எக்ஸ்பெக்டிங் மோர் ஃபன் ஆன் தி ரோடு. We will see how the things are going on. Thank you very much. அட் எனி காஸ்ட் லீடை ஓவர்டேக் பண்ணி ஃப்ரண்ட்டில் போகாதீங்க. அது ஒன்று. ஏன்னா அவர் தான் லீடர். எஸ், and we can enjoy and we can ride. 100% sure in certain towns some Pulingo will try to intimidate us. So please stay calm and last time it happened actually. ஆக்சுவலாக இது வந்து ஸ்பான்சர் ரைடு. ஸோ ஹோண்டாலேருந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. குன் ஹோண்டா வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ஷோரூமில் இருந்துட்டு வால்பாறை வரைக்கும் ரைட் பண்ண போகிறோம். இது வந்து 3 day ட்ரிப்பு, 2 night ஸ்டே 3 day. ஓகேங்களா? ஸோ அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு குன் ஹோண்டா பிக் விங் அடையார். அண்டு ரைடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ ப்ரீஃபிங்லாம் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃப்ளாக் ஆஃப் பண்ணி வச்சு ரைடர்ஸ் முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் இது ஒரு நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதான் இப்போ ரைடர்ஸ்லாம் அங்கே போய் வெயிட் பண்ணுறாங்க நமக்காக. ஸோ என்ன பிளான் அப்படின்னா, இன்றைக்கி வந்து இப்போ ஏர்லி மார்னிங் 5 o'clock கிளம்புறோம். 5 o'clock கிளம்பிட்டு ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து 500X கொடுத்துருக்குறாங்க, ஹோண்டா 500X. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5:18. ஸோ ஏர்லி மார்னிங். ஸோ இங்கே கிளம்பி உளுந்தூர்பேட்டையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, சேலத்தில் லஞ்சு, அப்புறம் வந்துட்டு பொள்ளாச்சி ரூட் எடுத்து வால்பாறை போகிறோம். இன்றைக்கி ஃபுல் டே ரைடாக தான் இருக்க போகுது. நாளைக்கு ஃபுல்லாக வந்து சைட் சீயிங். அதுக்கப்புறம் நாளான்னைக்கு சண்டே ஏர்லி மார்னிங் கிளம்பி சென்னை ரிட்டன். ஸோ இதுதான் வந்து பிளானு. ஓகே, ஸோ வண்டி வந்து பக்காவாக செட்டப் பண்ணியிருக்கு. 500X நல்லா வந்து பெரிய டால் விண்ட்ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. என்னோடய லக்கேஜ் வந்துட்டு நான் முன்னாடி இருக்கிற ரைடர் வந்து கட்டிட்டேன். ஸோ அவர் வந்து போயிட்டுருக்காரு. ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஜாலியாக கோப்ரோ போட்டு பேசிவிட்டு வ்ளாக் பண்ணிட்டு போகிறேன். எஸ், ஸோ ரைடர்ஸ் வராங்க. ரைடு பிளான் என்னென்னா, டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 16 பேர் நம்ம சென்னையிலேருந்து கிளம்புறோம். 20 மெம்பர்ஸ் ஃப்ரம் உளுந்தூர்பேட்டை, அவங்க வந்துட்டு 20 மெம்பர்ஸ் அவங்க வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க.
ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இங்கே வந்து 16 பேர். ஸோ ரைடு வந்து செமையாக போயிட்டுருக்கு. வள்ளியம்மா இன்ஜினியரிங் காலேஜ். எஸ். ஸோ வந்துட்டு இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:59. ஸோ இது வரைக்கும் வந்து நல்லாவே போயிட்டுருக்கு ரைடு. ரொம்ப ஸ்பீடாகவும் போகல, ரொம்ப ஸ்லோவாகவும் போகல, கரெக்டான ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். சிட்டி தாண்டிட்டோம். ஆல்மோஸ்ட் பட்டான்குளத்தூர் எஸ்ஆர்எம் வந்துட்டோம். ஸோ மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆவரேஜ் 33 காமிக்குது. இதுக்கு முன்னாடி 44 காமிச்சிது. ஐ வாஸ் லைக் சர்ப்ரைஸ்ட். ஸோ நல்ல ஃபியூல் எஃபிஷியன்ஸான வண்டி 500X. ஸோ ரைடர்ஸுமே வந்து நல்லா பயங்கர எந்துவாக ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. பக்கா செட்டப்போட வந்திருக்காங்க எல்லாருமே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பிளான்னா 99 கஃபே போகிறோம், காஃபி சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் ஆஸ் பர் தி பிளான் இன்னும் வந்து ஒரு 2 ஹவர்ஸில் வந்துட்டு உளுந்தூர்பேட் ரீச் பண்ணணும். பட் ஐ டோன்ட் திங்க் இது பாசிபிள். ஏன்னா 2 ஹவர்ஸில் 99 கஃபே போனால் அங்கே ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஒரு 1 ஹவர் எக்ஸ்ட்ரா வச்சுக்க வேண்டியதான். ஆஸ் பர் த பிளான்லேருந்து 1 ஹவர் எக்ஸ்ட்ரா வச்சிட்டோம் அப்படின்னா 3 ஹவர்ஸில் வந்து கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும். ஏன்னா வந்து எல்லாமே ரைடர்ஸ் வந்து நல்லாவே ரைட் பண்ணுறாங்க, 100 மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ வந்துட்டு இப்போ மாமண்டூர் 99 கஃபே வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர் ரைட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா பேலக்லாவா ஃபுல்லாக பதிஞ்சிருச்சு. ஸோ இங்கே என்னென்னா வந்து காஃபி சாப்பிட்டு திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணி உளுந்தூர்பேட் வந்து பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து வராங்க, அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஹாய் காய்ஸ். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக 8 o'clock பிளான் பண்ணியிருந்தது ஐட்னரி படி. பட் 8:30க்கு வந்துட்டோம். இது வந்து ஓகே தான், pretty much ஓகே. பிகாஸ் ஒரு 1 hour பஃபர் டைம் நான் நினச்சிருந்தேன். பட்டு ½ an hourல வந்து முடிச்சிட்டோம். ஸோ எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 28 ரைடர்ஸ், அதாவது 8 மெம்பர்ஸ் பில்லியன் நினைக்கிறேன், 20 பைக்ஸு. ஸோ மொத்தம் 28 மெம்பர்ஸ் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹாய் காய்ஸ். ஸோ உளுந்தூர்பேட்டையிலேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அடுத்த ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் நான் வந்து ஃபியூல் வந்து ஃபில் பண்ணணும். ஏன்னா எனக்கு ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ கிலோ 100 ரைட் பண்ணும்போது 34 km காமிச்சிது. 140 135 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் க்ரூஸ் பண்ணேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கம்மியாகிடுச்சு, 29 வந்துருச்சு. ஆல் ரைட், பட் நாட் பேட். 29 அப்படிங்கிறது கூட பேட் கிடையாது, நல்லா தான் இருக்குது. ஹாய் காய்ஸ். ஸோ சேலம் தாண்டி இதோ இங்கே ஒரு பேக்கரியில் காஃபி சாப்பிட்டோம். நிறைய பேர் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தாங்க. ஸோ நல்லா இருந்தது. ரொம்ப தூரம் வந்துட்டு பயங்கர ஹீட்டு. ஸோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் போட்டோம். ஸோ இப்போ அடுத்து வந்து இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறோம். அப்புறம் ஒரு பிரேக், அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வால்பாறை தான். ஐ திங்க் 12 ஆகிடுச்சு, 12:38. ஹாய் காய்ஸ். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா, வெல்கம் டு ஆனைமலை டைகர் ரிசர்வ் பொள்ளாச்சி. எஸ், உள்ளே நாங்கள் போக போகிறோம். வால்பாறை எல்லா ரைடர்ஸும் இங்கே வந்துட்டோம். மொத்தமாக எவ்வளோ பைக்ஸ் வந்தாலும் பார்த்து பயந்துட்டாங்க எப்பயும் போல். ஸோ அவங்க வந்து இப்போ 10 மெம்பராக உள்ளே ரைட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து 10 மெம்பராக உள்ளே ரைட் பண்ண போகிறோம். எஸ், கோப்ரோ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி பேட்ரி போயிடுச்சு. பட் ஸ்டில் நான் வந்து எல்லா வியூமே நான் வந்து ஐஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வந்துருக்கேன். ஓகே, கடைசி வரைக்கும் போடுங்க vlog-ஐ. இது வந்து வால்பாறை செகண்ட் டே ட்ரிப். நைட் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு
காலையில் எழுந்திரிச்சு இட்லி வடை தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் தான் லாஸ்ட்டாக கிளம்புறோம், எல்லோரும் போயிட்டாங்க. பிளான் என்னென்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 76 கிலோமீட்டர் காமிக்குது. ஒரு டஃப்பான ரைடாக தான் இருக்குது. போது 2 hours 46 minutes ரைட் பண்ண போகிறோம். நமக்கு வந்து 500x இருக்குது. ஸோ இதில் தான் இப்போ ரைட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா செம்ம சீசன், கரெக்டான டைமுக்கு வந்திருக்கோம். அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்து ஜூன் ஜூலையில் தான் செம்ம சீசன். டேம் வந்துவிட்டோம். ஆக்சுவலாக பயங்கரமாக மழை பெய்யுது இந்த நேரம் பார்த்து. ஸோ இதான் வந்து டேம், சோலையார் அணை. செம்மையாக இருக்குல்ல, வியூ பாருங்கள், ஃபேண்டாஸ்டிக் வியூ. ஓ மை காட். ஸோ இதான் வியூ பாயிண்ட், சோலையார் அணையோட வியூ பாயிண்ட். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தண்ணி திறந்து விட்டாங்கன்னா இந்த பக்கம் போகும் போல் தண்ணி ஃபுல்லாக மிஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து கீழே தான் இனிமேல் இறங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதிரப்பள்ளி வரைக்கும் நான் இந்த பக்கம் தான் ஃபுல்லாகவே தண்ணி போகிற மாதிரி இருக்குது. இதான் வந்து டேமோட வியூ பாயிண்ட். ஸோ இது டேமோட கீழே இருக்க வியூ. நாங்கள் இப்போ அந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கம் வந்துட்டோம். செம்மையாக இருக்குல்ல. எஸ். ஸோ தண்ணி வந்து திறந்து விட்டாங்கன்னா இதில் தான் வழிஞ்சு இப்படி தான் போகும் போல். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் போகும்போது எல்லாமே நம்ம டவுன் சைடு தான் இனிமேல் போவோம். பட் அப்பப்போ ஹில்லு மேலே ஏறி இறங்குற மாதிரி இருக்கும் போல். ஸோ வாங்க எப்படி வியூ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். Myself wondering what did happen to the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. ஃபால்ஸ் பார்க்குறதுக்காக ஸோ பசங்க ஆல்ரெடி உள்ளே போயிட்டாங்க. நாங்கள் இதை தாண்டி போயிருப்பாங்கன்னு நினச்சிட்டு போயிட்டோம். கடைசியில் பார்த்தா மேலே வந்துருக்கு பைக் பார்க்கிங். அதை நாங்கள் கவனிக்கல, இப்போ தான் கவனித்தோம். ஸோ வாங்க போகலாம். என்ட்ரன்ஸ் உள்ளே வந்துட்டோம். உள்ளே போயிட்டு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு குளிக்க போகிறாங்க. ஆக்சுவலி வியூ பாயிண்ட் அந்த பக்கம் இருக்குது. பட் அவங்க குளிக்க போகிறது தான் உள்ளே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் என்ட்ரன்ஸ். டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போகணும். ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். இதுதான் வந்துட்டு அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். வேறு லெவலில் இருக்குது. சாரல் அடிக்குது பாருங்கள், பயங்கரமாக சாரல் அடிக்குது. இங்கே வந்து நீங்கள் நின்னீங்கனாவே போதும், கொஞ்சம் நேரத்தில் ஈரமாகிடுவீங்க. மழை பொழியிற மாதிரி சாரல் அடிக்குது. ஹாய் காய்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபில் பண்ணிட்டேன். டேங்க் ஃபுல் காமிக்குது. இது வரைக்கும் பெட்ரோல் 3000 ரூபாய்க்கு போட்டிருக்கோம் வண்டி ஷோரூம்லேருந்து எடுத்ததுலேருந்து. ஸோ 28.6 ஹில்லு ஹைவே எல்லாம் சேர்த்து ஆவரேஜ் 691 கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கேன். 30 லிட்டர் பெட்ரோல் போயிருக்கு. ஆல்ரெடி எப்படி ஒரு 12-13 லிட்டர் பெட்ரோல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து டைம் 3:47. 4 மணிக்கெலாம் நாங்கள் செக் போஸ்ட் போய் ஆகணும். ஏன்னா 4 மணிக்கு மேலே அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்கள் 4 மணிக்கெலாம் செக் போஸ்ட் போயிட்டு அங்கே தான் சாப்பிட போகிறோம். நான் லஞ்ச் சாப்பிடல, பயங்கரமாக பசிக்குது. கீழே போயிட்ட வியூலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் சீக்கிரமாக போயிட்டு சாப்பிட்டுட்டு வால்பாறை போயிட்டு அப்புறம் திரும்ப வால்பாறை டு சென்னை ரிட்டர்ன் ட்ரிப் நான் விளாக் பண்ணுறேன். இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 3. ஸோ வால்பாறையிலேருந்து சென்னை கிளம்ப போகிறோம். ஆஃப் த டேங்க் ஃபியூல் இருக்குது. 7:31 டைம் ஆகிடுச்சு. 6:30 கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். 1 hour டிலே. ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா 791 வரைக்கும் ஓட்டியிருக்கேன் இது வரைக்கும். கம்பைன் டுகெதர் 28.2 ஃபியூல் ஆவரேஜ் கொடுத்துருக்கு. ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு இந்த வண்டி. என்ன
இவ்வளோ ஃபியூல் எஃபிஷியன்சி கொடுக்குது. 500cc ட்வின் சிலிண்டர். அது நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு, கர்வ்லேயே தான், தேர்ட் கியர்லேயே தான் ரைட் பண்ணிட்டு போனேன். தேர்ட் ஃபோர்த்து தான் இந்த ஆஃப் ரோடு. செகண்ட் கியர், தேர்ட் கியர் இப்படி போனேன். பட் இருந்தும் நல்ல ஒரு ஆவரேஜ் கொடுத்துருக்கு. ஆல்ரைட் காய்ஸ், நான் போகும்போது திரும்ப நான் விளாக் பண்ணுறேன். வாங்க போகலாம். வால்பாறை வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி அளவுக்கோ இல்லை கொடைக்கானல் அளவுக்கோ ரொம்ப பெரிய ஊருன்னு சொல்ல முடியாது. சின்ன ஊர் தான், ஃபெசிலிட்டிஸும் கம்மியாக தான் இருக்குது. பட்டு ஓகே. ஏ காய்ஸ், ஸோ இப்போ தான் வந்துட்டு குன்னோண்டா வந்து ரீச் ஆனோம். ஹோண்டா பிக்ரிங். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கரெக்டாக 11. ஸோ காலையில் கிளம்பி வால்பாறையில் 11 மணிக்கு தான் ரீச் ஆனோம். ஸோ ஒரு ட்ரிப்பு 1000 கிலோமீட்டர் முடிஞ்சு அதுக்கப்புறம் 392.2 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே ஹைவேல வந்தது, பைபாஸில் வந்தது. 33.9 ஆவரேஜ் காமிக்குது. நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி. அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு தான் ரீசெட் ஆகிடுச்சு. அதில் ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா 38 பாயிண்ட் சம்திங் காமிச்சிது. ஸோ என்னாச்சு என்னோடய கோப்ரோவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோப்ரோ வந்து உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. அந்த உலான்சி கேஸோட கீழே விழுந்துருச்சு. ஸோ கோப்ரோ எடுத்து பேக்கில் போட்டேன். அதனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து இங்கே விட்டுட்டு பேசலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் காய்ஸ். கண்டிப்பாக இந்த vlog என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை எக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் பாய்.